ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டு தோட்டத்தை ஒரு வீலாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், எங்கள் வீட்டு தோட்டத்தில் எவ்வளோ அழகாக பன்னீர் ரோஸ் பூ வந்து பூத்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நிறைய பூ பூத்துருக்கு. இப்போ இது வந்து ஓரளவு மரம் மாதிரி இருந்தது இந்த செடி. இதை நாங்கள் இப்போ வெட்டி விட்டதுக்கு அப்புறமா நல்லா துளிர் அடித்து நல்லா நிறைய முட்டு வச்சு பூ பூத்துருக்கு. இதுக்கும் நாங்கள் வந்து 15 நாளைக்கு ஒருக்கா பஞ்சகாவியம் தான் தெளிப்போம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கீழே வந்து மண்ணில் நிறைய காய்கறியோட வேஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும். இதை தான் நாங்கள் அதுங்களுக்கு வந்து உரமாக கொடுக்குறோம். நல்லா அதிகமாகவே துளிர் அடித்து நிறைய பூ பூத்துருக்கு பாருங்கள். நம்ம சேனலில் ஆடி மாத விதைப்பயிரெலாம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து விதைச்சோம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இப்போ பாருங்கள், வெண்டி கொத்தரை இந்த 2 செடியும் நல்லாவே பெருசாக வளர்ந்து வந்துருச்சு. அப்புறம் வந்து க்ரோபேக்கில் வந்து பூசணிக்காய் விதை வந்து போட்டு கொடி ஓட விட்டுருந்தோம். அதுவும் ஓரளவு நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு. இங்கே பாருங்கள், சீத்தா கன்று. இது நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். ரொம்ப குட்டியாக சின்னதாக இருந்துச்சு. இப்போ துளிர் அடித்து நல்லா பெருசாக வந்துருச்சு. அந்தளவு குட்டியாக ஒரு கொய்யா கன்று இருக்குல்ல, அது ஸ்வீட் கொய்யா. நான் வந்து தொட்டியில் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அது தரையில் வச்சுருந்தது, அதுவும் நல்லா வளர்ந்து வந்துருச்சு. மிளகாய் செடியை எப்படி வந்து அதோட விதையை எடுத்து நம்ம வந்து பிளான்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இப்போ பாருங்கள், இதில் எவ்வளோ மிளகாய் வந்து வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு எடுத்து காமிச்சிருந்தேன். இங்கே பாருங்கள், நம்ம வந்து க்ரோபேக்கில் வச்சுருந்தோம்ல வெண்டி, அதுவும் ஓரளவு நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. இதில் வந்து நம்ம வந்து ஆட்டு எருவு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். இப்போது பக்கத்துலேயே பாருங்கள், முள்ளங்கி விதை போட்டிருந்தோம்ல, அதுவும் நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இது வந்து ஓமவல்லி செடி. ஓமவல்லி செடி வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த செடி இருந்தால் ரொம்பவே உங்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மருத்துவ குணம் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால ஓமவல்லியே நாங்கள் வீட்டில் வளர்க்குறோம். இதை நீங்கள் வளர்க்குறதுக்கு பாருங்கள், வேஸ்டான பக்கெட் ஒன்று இருந்துச்சு, அதில் தான் வச்சு வளர்த்துட்டு இருக்கோம். கற்றாழையோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து அரளிப்பூ, பிங்க் கலரில் பூக்கிற பூ. இது ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கவே நல்லா கொத்து கொத்தாக அழகாக பூத்துருக்கு. கீரை நம்ம தரையிலையும் தெளித்து வச்சுருந்தோம், அதுவும் நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. மழை டைமில் நான் தரையில் தெளிக்கல, க்ரோபேக்கில் தெளித்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருந்தேன். மழை இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தரையில் தெளித்து வச்சுருந்தோம், அதுவும் நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. இன்றைக்கி தரையெல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா, நல்ல மழை இங்கே. இது கஜா புயலுக்கு அப்புறம் கொய்யா கண்ணெல்லாம் கீழே விழுந்ததுக்கப்புறம் இடையில ஏதோ கொய்யாப்பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு வச்ச கன்று தான் இது. இதுவும் நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு உங்களுக்கு. இந்த பாருங்கள், இது வந்து இப்போ தான் ஒரு போன வாரத்தில் வச்ச ரோஸ் செடி. இது வந்து ஒயிட் கலர் ரோஸ் வந்து வாங்கி வச்சோம். நர்சரி போயிருந்தோம், அப்போ வந்து சும்மா கொடுத்தாங்க. சரி, இதை வீட்டில் வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சது தான் இது. பாருங்கள், பூவன் வாழைக்கன்று. இந்த பூவன் வாழைக்கன்று எந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுவும் வந்து பூவன் அப்புறம் கற்பூரவள்ளி, இது ரெண்டத்தையுமே வந்து நம்ம வந்து வச்சும் போது உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட்டிருந்தேன். அதில் இருக்கிறது வந்து செவ்வாழை. இது 3 எங்கள் வீட்டில் இல்லாமல் இருந்தது. இதோட பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ பாருங்கள், இது நல்லாவே வளர்ந்து வந்துடுச்சு. கீழே வந்து ஒரு கொடி ஓடிட்டு இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா வெள்ளரி.
எங்கள் பாப்பா வந்து இது தூவி விட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சேன். சின்ன சின்னதாக அவங்களுக்கு வந்து முளை விட்டுருந்தப்ப காமிச்சேன். இப்போ வந்து நல்லாவே கொடி ஓட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாமரம் வந்து போன வருஷமே எங்களுக்கு வந்து நல்ல காய் கொடுத்துருக்க வேண்டியது. கஜா புயலில் கீழே விழுந்து அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து வச்சதுக்கப்புறத்துலேருந்து இன்னும் காய் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த மரத்தோட பட்டையில் வந்து ஏதோ ஒரு வந்து பூச்சி இருந்துச்சு. இது எதனால் மரம் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த ஒரு பூச்சி மாதிரி ஒரு புழு மாதிரி இருந்துச்சு. அதை வந்து க்ளீன் பண்ணி விடுங்க, க்ளீன் பண்ணி விட்டுட்டு வேப்பெண்ணெயை வந்து நீங்கள் அதில் தடவி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மரப்பட்டையை வந்து உரிச்சு விட்டு பாருங்கள். உரிச்சு விட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் காய் வந்து உங்களுக்கு வைக்க ஆரம்பிச்சிரும். அப்புறம் அதில் வந்து பூச்சி இருந்தாலும் உங்களுக்கு வந்து வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அதில் இருந்து பூச்சியை க்ளீன் பண்ணிவிட்டு வேப்பெண்ணெயை வந்து இதில் ஃபுல்லாக தடவி விட்டு வச்சிடணும். அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இதில் வந்து தண்ணி வந்து வரக்கூடாது, வேப்பெண்ணெய் தடவி இருக்கிறதுனால நீங்கள் வந்து களிமண்ணில் வந்து வேப்பெண்ணெயை வந்து கலந்து அதை வந்து இதில் பூசி விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பூச்சி இருக்காது, மரம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் இந்த தடவை பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் இந்த மரம் வந்து கண்டிப்பாக காய் வைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2-3 கொய்யா கன்று, அப்புறம் வந்து மாங்கன்று இதெல்லாம் நிறையாவே இருக்கும். இப்போ எங்களுக்கு வந்து மாங்கன்று வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்குது. ஒரு வருஷத்தில் காய்க்கிற காய் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை எப்படியாவது வாங்கி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பாருங்கள் கொய்யா, இதுவும் நல்லா வளர்ந்து வந்துருச்சு. ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த வீட்டிலேயே அடுத்தது நான் உங்களுக்கு காமிக்க போகிற செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா ஈவன் தான். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பளி மாஸ் செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பம்பளி மாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல பெருசாக இருக்கும். காய் ஒரு ஆரஞ்சு அந்த மாதிரி உள்ளது தான் இதுவும். இதில் நல்ல பெருசாக இருக்கும். ஒரு தேங்காய் சைஸில் பாதி தேங்காய் சைஸ் இருக்கும், உங்களுக்கு உரிக்காத தேங்காய் சைஸ் இருக்கும். உள்ளே உரித்து சொலையை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய பெரிய சொலையாக இருக்கும். பிங்க் கலரில் இருக்கும். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது நாங்கள் விதை போட்டு வளர வச்சுருக்கோம் அப்படின்னு காமிச்சேன் உங்களுக்கு. நான் வந்து இந்த இடத்துல கேமரா காமிக்கிறேன் பாருங்கள். இத்தனோண்டில் ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன். இப்போ வந்து இது இவ்வளோ பெருசுக்கு வந்து இப்போ வளர்ந்து வந்துடுச்சு. இது வந்து கொடி எலுமிச்சை உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன். தரையோடு இருந்து இப்போ நல்லா பெருசாக வளர்ந்து வந்துடுச்சு. இதில் இந்த டைம் நாங்கள் வந்து ஒரு 5-6 கிலோ கிட்ட காய் பறித்தோம். அவ்வளோ பெரிய காய். அதை என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் ஒரு கடையில் கேட்டோம், எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஊறுகாய் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து அதை நல்லாவே ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்கங்க. காய் ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசுக்கு இருந்தது. இது இப்போது ரீசெண்டாக ஒரு மேரேஜுக்கு போயிருந்தப்போ அங்கே கிஃப்டாக கொடுத்தாங்க கன்று. அதில் வந்து செம்பருத்தி செடி தான் இந்த செடி. இந்த செம்பருத்தி செடியே வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் ஹைப்ரிட்டில் நாங்கள் செம்பருத்தி செடி வைக்கிறது கிடையாது, நாட்டு செம்பருத்தி வச்சுருக்கோம். அது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லி ஒரு செம்பருத்தி பூ சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. அதனால் எங்கள் வீட்டில் நாங்கள் வச்சுருக்கோம். காமிக்கிறேன் உங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற நாட்டு செம்பருத்தி செடியையும். இந்த பாருங்கள், நாட்டு செம்பருத்தி நான் சொன்னேன்ல, இதுதான் இருக்குது. இதில் டெய்லி ஒரு பூ சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. வெயில் டைமில் சாப்பிடுங்க. எங்கள் பாப்பாலாம் இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் சாப்பிட விடுறது கிடையாது. இந்த நாட்டு செம்பருத்தியில் உள்ள இலையை நீங்கள் அரைச்சி தலை தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புக்கும் ரொம்பவே குளிர்ச்சி, முடி ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இந்த செம்பருத்தி பூவை வந்து காய வச்சு அதை வந்து இதோட கொஞ்சம் வீட்டிலே வந்து ஷாம்பூ இதெல்லாம் வந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்காமல் சியாக்காய் இதெல்லாம் வந்து தயாரித்து வீட்டிலே குளிப்பாங்க. அதோடு வந்து இந்த மாதிரி காய வச்ச செம்பருத்தியும் சேர்த்து நீங்கள் அரைச்சி குளிச்சிங்க அப்படின்னா முடி வந்து உங்களுக்கு நல்லா கருகருன்னு இருக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து ஹேர் ஆயில் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த செம்பருத்தி இலையை வச்சு செம்பருத்தி பூவை வச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். நான் அந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு காய்கறி பழம் இதெல்லாம் வந்து வச்சுருக்கோம். அந்த கண்ணெல்லாம் காமிச்சேன். இந்த சைடு ஃபுல்லாக நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ரோஸ் பூச்செடி இந்த மாதிரிலாம் வச்சுருப்போம். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ரொம்ப நாளாக இருக்குது இந்த ரோஸ் எங்கள் வீட்டில்.
ரோஸ் பிளான்டேஷன் அப்புறம் ரோஸ் செடியோட க்ரோத் எப்படி மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் காமிக்கும் போது இந்த செடி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த பாருங்கள் நல்லா பூ எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. இது சேஞ்சிங் ரோஸ் செடி. இதில் இன்னும் பூ வைக்கல. 2 நாளைக்கு முன்னாடி நல்ல பெரிய பூ வச்சுருந்தது. நான் தான் ஃபோட்டோவோ வீடியோவோ எதுவும் என்னால் எடுக்க முடியல. இதை பற்றின வீடியோவும் உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீக்கில் நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம். இங்கே பாருங்கள் இதில் நிறைய முட்டு வச்சுருக்கு. கண்டிப்பாக இதில் பூ பூத்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ ஷேர் பண்ணுறேன். இது பேபி பிங்க் கலர் ரோஸ். இது வாங்கிட்டு வந்து வச்சுருந்தப்ப எப்படி நல்லா இருந்ததுன்னு பார்த்தீங்க. இப்போ வெயில் டைம்ங்கிறதுனால உங்களுக்கு இலையெல்லாம் கொட்டி செடி இந்த மாதிரி இருக்குது. இந்த சீசனில் இப்படி தான் இருக்கும். இப்போ தான் உங்களுக்கு வந்து மழை ஸ்டார்ட் ஆகிருக்கு. இனிமே தான் வந்து நல்ல இலையெல்லாம் புது துளிர் அடித்து சூப்பராக உங்களுக்கு வந்து முட்டு அதிகமாக வைக்கும். இதில் பாருங்கள் இதுலேயும் வந்து கட் பண்ணி விட்டுருந்தோம். இப்போது நல்ல புது துளிர்லாம் அடித்து இலையெல்லாம் வச்சுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தோட்டத்தில் இருக்க செடியெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போதைக்கு உங்களுக்கு கொடுத்த வரலையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனல் லாஸ்ட் சீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.